ஹலோ, இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை சாதத்தில் போட்டு சுடுற சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பிரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த பிரண்டை எதுக்கு பயன்படுத்துவான்னா ஸ்ராத்தத்துக்கு தளிகைக்கு பயன்படுத்திப்பான். ஸ்ராத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான பிரண்டை தொகையில் அரைக்கணும். சாதாரண நாளிலையும் பிரண்டை தொகையில் அரைக்கலாம். இந்த பிரண்டை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா பிரண்டையில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. அதனால் மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின், முடக்குவாதம் எல்லாத்துக்குமே இந்த பிரண்டை ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம பார்த்து தோட்டத்தில் கொஞ்சம் பிரண்டை இருந்தது. அந்த பிரண்டையை நல்லா அலம்பிட்டு திருத்தி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், பொடி பொடியாக திருத்தி வச்சுருக்கேன். இந்த பிரண்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம மேல் சாமான் சொல்கிறேன். ஏன்னா தொகையில் அரைக்க போகிறதுல பொடி தான் பண்ண போகிறேன். அதனால் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான். தொகையில் அரைக்கணுன்னா தான் கொஞ்சம் ஜலம் விட்டு அரைக்கணும். பிரண்டை பொடி தான் பண்ண போகிறேன், சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. அதனால் ட்ரை ரோஸ்ட்டு தான். இந்த பிரண்டைக்கு தேவையான இதை பாருங்க, உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன், கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன், வெள்ளை எள்ளு, கருப்பெள்ளு சேர்க்கப்படாது, வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு, கட்டி பெருங்காயம், புளி ஏன் சேர்த்துக்கிறோம்னா இந்த பிரண்டை புளி போடலன்னா நாக்கு ஒரு மாதிரி விறுவிறுப்பாக இருக்கும், நாக்கை அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு தேவையான புளி. வரமிளகா ஒரு 10லேருந்து 12 வரமிளகா எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு இது மூணுத்தையும் வெறும் சட்டியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எந்த விதமான எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் சட்டியில் நல்லா செவக்க இது மூணுத்தையும் வறுத்து எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயம் பொரித்து எடுத்துக்கணும், மிளகா வத்தல் பொரித்து எடுத்துக்கணும், புளி, இந்த பிரண்டையை போட்டு நல்லா சுருள வதக்க வேண்டியது தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வெறும் சட்டியில் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் ரெண்டாக ஒன்றா போட்டு வறுத்துண்டாச்சு, நல்லா வறுபட்டு எடுத்து இதை கொட்டிடலாம். இதோ எள்ளும் படப்படன்னு பொரிஞ்சு வந்துடுது. எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்துண்டாச்சு, வெள்ளையிலையும் நல்லா வறுத்து பொரித்து கொட்டிண்டாச்சு. இழுப்ப சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயத்தை கொஞ்சம் பொரிகிற வரைக்கும் கொஞ்சம் வறுப்போம். இதை பொரிஞ்சு வந்தோடனே அடுத்தது இந்த மிளகா வத்தல் வச்சுருக்கோம் இல்லையா, 10-12 மிளகா வத்தல், அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டுருணும். வறுத்து எடுத்துனுட்டு அடுத்தது புளி, திருத்தி வச்சுருக்கிற பிரண்டை, உப்பு போட்டு நல்லா சுருள வதக்கிட்டோம்னா ஆற வச்சு தனித்தனியாக பொடி பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மிளகாவை போட்டுற வேண்டியது தான். பாருங்கள், மிளகா நல்லா வறுத்து கொட்டியாச்சு. அடுத்தது இப்போ பிரண்டை, புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, புளி, கல் உப்பு, அது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு சுருள வதங்கணும். இந்த பச்சை நிறம் மாறி நல்லா கலர் மாறி வரும், அது வரைக்கும் வதக்கணும். இந்த சாமானோட ஏன் அந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டுருக்கேன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா துளி வெள்ளை கட்டி கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, பிரண்டை, புளி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அந்த பச்சை நிறம் மாறி நல்லா கலர் மாறிடுது பாருங்கள் டோட்டலாகவே. இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு அப்புறம் கூடவே இந்த எள்ளு, இந்த கட்டி பெருங்காயம் பொரித்து வச்சுருக்கோம் பாருங்க, இதையும் பொடி பண்ணிட்டு மிளகா வத்தலையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணிட்டுருணும். பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஃபேனில் ஆற வச்சுட்டு இதையும் போட்டு ஒரு 2 சுற்று எடுத்துட்டோம்னா பொடி ரெடி ஆகிடும். பார்க்கலாமா? அரைச்சிட்டு பார்க்கலாம். இந்த பாருங்க, எல்லாத்தையும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, பெருங்காயம், மிளகா வத்தல் முதல்ல போட்டு பொடி பண்ணிட்டு அப்புறம் எண்ணெயில் வதக்கணும் இல்லையா, பிரண்டை, புளி, உப்பு அதையும் போட்டு நல்லா 2 சுற்றி எடுத்துட்டாச்சு. எப்படி பொலன்னு இருக்குது பாருங்க. நாட்டு சர்க்கரை வச்சுருந்தோம் இல்லையா, இதோட கலந்துடலாம். எதுக்கு நாட்டு சர்க்கரை கலக்கிறோன்னா பொதுவாக தோசை மிளகா அப்படி பண்ணாலோ இல்லை எது பண்ணாலும் துளி நாட்டு சர்க்கரை போட்டு கலந்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுண்டுடலாம். இந்த பிரண்டை பொடியை நல்லா சுடுற சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டுண்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம்.
இல்லை இப்போ எதுனா அடை பண்ணோம்னா அடைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி. பர்டிகுலராக மூட்டு வலி இது ஜாயின்ட் பெயின் உள்ளவாளுக்கு வாரத்தில் 2 நாள் இதை சேர்த்துன்னு வந்தோம்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.